அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்க. இப்ப நான் பார்க்கக்கூடிய பாட்டு என்னன்னா, அறநூல்கள் பார்த்தோம் அப்படின்னா, பழமொழி 400 சரியா? இது வந்து நம்மளோட நியூ சிலபஸ் அடிப்படையில பழமொழி 400 டாபிக் இருக்கு. அறநூல்கள்ல இது பழமொழி 400 சரியா? இந்த வீடியோ பார்த்தா என்ன பெனிஃபிட்? அழகா சொல்லிடலாம். அதாவது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட். ஸ்கூல் புக்ல நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 11த், 12த் இருக்கக்கூடிய கன்டென்ட். அப்போ பழமொழி 400ன்னு சொல்லக்கூடிய இந்த கன்டென்ட் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாது. அழகா அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி பாட்ட பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? இது வந்து பிளஸ் அது என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் புக் தாண்டி, ஸ்கூல் புக்ல இல்லாத கன்டென்ட்டும் நான் கொஞ்சம் வெளிய எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? பார்த்தலாமா? ஓகே ரைட். பழமொழி 400. சரி பழமொழி 400 ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா, முன்றுரை அரையனார். ஓகேவா? முன்றுரை அரையனார் தான் இவருடைய ஆசிரியர் பெயர். இவர் வந்து ஒரு சமணர். ஓகேவா? சமண மதத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம 34 அதிகாரங்களையும் 400 பாடல்களையும் கொண்டது இந்த பழமொழி 400. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி வருங்க. கண்டிப்பாக நமக்கு சிலபஸ் வந்து பழமொழிகள் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து இருக்கக்கூடிய பழமொழிகளும் ஃபேமஸா ரிப்பீட்டடா வரக்கூடிய பழமொழிகளும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பழமொழி 400ல ஒவ்வொரு பாடலிலும் இறுதியில கண்டிப்பா ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இதன் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொல்காப்பியர் இந்த நூலுக்கு என்ன சொல்றாருன்னா, முதுச்சொல் அப்படின்னு அழைக்கிறார். ஓகேவா? பழமொழி 400ஐ பழமொழின்னு சொல்லுவாங்க. பழமொழி 400ன்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியருக்கு ஒரு புது பேர் வைக்கிறாரு. முதுச்சொல். அப்போ பழமொழி 400க்கு முதுச்சொல் என்று அழைத்தவர் யார் என்றால் நம்மளுடைய தொல்காப்பியர் அவர்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்களை ஐ மீன் அ மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும் ஒரு நூலுங்க. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றி குறிப்பிடும் ஒரு சிறப்பான ஒரு நூல். மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும் ஒரு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, அது வந்து பழமொழி 400. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது வந்து வரலாற்றை மிகுதியாக கூறும் ஒரு நூல். ஓகே. 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, அதுதான் பழமொழி 400. அது மட்டும் இல்லாம நீதி நூல்கள் சொல்லக்கூடிய திருக்குறள், நாலடியாருக்கு பிறகு திருக்குறள், நாலடியாருக்கு பிறகு அடுத்தபடியாக 3வது இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நூல் தான் பழமொழி 400. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெளியிருந்து எடுக்கப்பட்ட கன்டென்ட் ஸ்கூல் புக் பார்த்துடலாம். ஓகேவா? கல்வியின் சிறப்பு இது ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. சரி நம்ம வந்து பாட்டு அழகா பார்த்துடலாம். கல்வியின் சிறப்புல பழமொழி 400ல பார்த்துடலாம். என்ன பாட்டு? ஆற்றவும் கற்றார். ஓகேவா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே யாம் ஆயினால் வேற்றுணா வேண்டுவது சரி ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல். இப்போ இந்த பாட்டினுடைய கடைசி கோர்ஸ் எதுனா இதுதான். ஆற்றுணா வேண்டுவது இல். இது வந்து ஒரு கல்வியின் சிறப்பை கூறக்கூடிய ஒரு நூல் சொல்றாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அழகா மீனிங் பார்த்தலாமா? கற்க வேண்டிய நூல்களை அறிவாக கற்றவர் அறிவுடையார். ஓகே சொல்றாங்க பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவார். படிக்க வேண்டிய பாடல் புத்தகங்களை படிச்சவங்க அறிவுடையன்னு சொல்றாங்க. அவருடைய புகழ் 4 திசைகளும் பரவும். அப்ப படிச்சவனுடைய புகழ் எல்லா திசையிலும் பரவி காணப்படும். அவருடைய புகழ் பரவாத நாடே கிடையாது. அந்த நாடு வேறு நாடுலாம் கிடையாது. வேறு நாடு இல்ல நம்ம நாடு தான். ஓகேவா? நம்ம நாடு தான் சொல்றாங்க. எனவே அந்நாட்டுக்கு செல்லும் பொழுது, நம்ம நாட்டுக்கு நீ எங்க போனாலும், உனக்கு வழிநடை உணவு தேவை கிடையாது. கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன தேவையில்லைன்றாங்க? எடுத்துச் செல்ல தேவை கிடையாது. செல்லும்போது வழிநடை உணவு அவன் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதுதான் இந்த பழமொழியுடைய விளக்கம். ஓகேவா? அவ படிச்சவன் எங்க போனாலும் பொழச்சுப்பான். அவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்ல. அவனுக்கு சென்ற இடத்தில் உணவு கிடைக்கும். ஓகேவா? அதான் மீனிங். இந்த பாட்டினுடைய விளக்கமே அதான். ஓகேவா? அப்போ இந்த பாட்டில் சொல்லக்கூடிய அ அ பழமொழி என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். வேட் அ ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற ஒரு மீனிங் என்னன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஓகேவா? ம். கட்டுச்சோறு பாருங்க. கட்டுச்சோறு. இது இக்காலத்தில் கூறுவார். என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பார் என்பது இப்பாடல் உணர்த்தும் ஒரு கருத்து. ஓகேவா? அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாமா? ஆசிரியர் பேர் என்ன? முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது ஊர் பெயராகவும், அரையன் என்பது அவருடைய அரசனை குறிக்கும் சொல்லாகவும்,
அறியப்படுகிறது. இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருந்திருக்கலாம். யூகிக்கிறாங்க, ரொம்ப பிக்ஸ் பண்ணல. அது வந்து ஒரு யூகமாக தான் ஒரு சொல்றாங்க. முன்றுரை என்ற ஊரை ஆண்ட ஒரு அரசனாக இருந்திருக்கலாம், அல்லது அரையன் என்பது ஒரு புலவருடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பார்த்தலாமா? நூல் குறிப்பு 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களை கொண்டதுங்க. 400 சாங்ஸ் இதுல இருக்கு. ஓகேவா? 400 பாடலை கொண்டது பழமொழி 400. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த பாடல் என்ன இருக்கு அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல், இதுதான் இந்த பழமொழி. அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஓகே, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது ஓல்டு புக். இப்ப நியூ புக் பார்க்கலாமா? விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு பாட்டு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? நுழைமுன் தமிழர்கள் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல், உபசரித்தல். விருந்தோம்பல் மீனி என்ன? உபசரிக்கிறது முதன்மையானதாகும். நமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ச்சி நினைவுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி, பாரியின் புதல்விகள் மகள்கள் யார் அப்படின்னா ஆஹ் அங்கவை சங்கவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாணர்களுக்கு புதுமையான ஒரு உணவு அளித்த செய்தி தான் கூறும் ஒரு பாட்டை பார்க்க போறோம். சூப்பராக அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும், பார்க்கலாம். சொல்றாங்க பாருங்க. மாறி ஒன்று, சரியா? மாறி ஒன்று இன்றி, மாறினா என்ன? மழை இன்றி, மழை இல்லாத காரணத்துல பாட்டு சொல்லி அதுக்கு ஒரு இலக்கம் பார்த்துக்கலாம். ஓகே, மாறி ஒன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள், ஓகே, பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால். இதான் பாட்டினுடைய பழமொழி. ஒன்றாகு முன்றிலோயில், ஒன்றாகு முன்றிலோயில் பழம் முன்றுரை அறையினார். ஓகேவா? இப்போ இந்த பாட்டுக்கான விளக்கம் பார்த்துடலாம். சொல்றேன் பாருங்க. மாறி என்றால் மழை, வந்திருந்தனா வறண்டிருந்த, புகவா அப்படின்னா உணவாக, மடமகள் என்றால் இளமகள், நல்கினால் கொடுத்தால், முன்றின்னா வீட்டின் முன். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டு பார்த்தலாம். விளக்கம் சூப்பராக பாருங்களேன். அதாவது மழையின்றி வறட்சினால், மழையின்றி வறட்சினால் நிலவிய காலத்துல மழை இல்லாம பொய்த்து போயிடுச்சு, விவசாயம் இல்ல, உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த காலகட்டத்துல பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை 2 பெண்கள் இருக்காங்க அவருக்கு. அவர்களிடம் வந்து பாணர்கள் இறந்து நிற்கிறார்கள், உணவு கேட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த பாரியின் மகள், பாரியே ஒரு கடையேழு குழந்தை ஒருவர் இல்லையா, அவங்க மகள் என்ன பண்றாங்கன்னா உலை நீரில் பொன்னிட்டுறாங்க. உலை நீரில் என்ன போடுவோம்? நம்ம அரிசி தானே போடுவோம். ஆனா என்ன போடுறாங்க அவங்க? பொன்னிட்டு அந்த பொன் பொருளை போட்டு உணவாக வடிச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. இதான் வந்து ஆஹ் இதான் வந்து அதனுடைய முதுச்சொல். ஐ மீன் பழமொழி என்ன? பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. இதுதான் வந்து முதுச்சொல். இது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பழமொழி 400. சரியா? என்று அறியலாம். பாருங்க, ஒன்றாக முன்றிலோ இல் என்பதுதான் என்னுடைய பாருங்க, பொருள் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை, இதன் பொருள். இதுதான் பழமொழி. இந்த பழமொழி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எக்ஸாம்ல, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்க்கலாமா? நூல்வழி பார்த்தலாமா? ஓகே. முன்துறை அறையனார் இவர் கிமு கிபில 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நம்ம ஆரம்பத்துல தான் கொடுத்திருந்தோம் 5 3 நினைக்கிறேன். அது விட்டுலாம், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடல்வாழ்த்து மூலம் சமண இலக்கியத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இவர் சமணராக அறிகிறாங்க, ஆல்ரெடி சொன்னதுதான். அடுத்து பழமொழி 400 18 நூலில் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி கன்ஃபார்மா வரும். இது பழமொழி 400 எனும் பெயர் பெற்றது. இந்நூலில் ஒரு பாடம் தரப்பட்டுள்ளது. அவ்வளவுதாங்க. ஓகே, சூப்பரா முடிஞ்சுங்க. அடுத்து பார்க்கலாம். மடம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், மாறி பெறலாம். மாறினா மழை. நீருலையில் எனும் சொல்லை பிரித்து காட்டுங்க. நீருலையினா நீர் கூட்டல் உலையில், நீர் கூட்டல் உலையில். மாறி பிளஸ் ஒன்று, மாறி ஒன்று, மாறி ஒன்று. யோ எஸ், மாறி ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்
இது வந்து சிறப்பு தமிழ் பெருசு 12th நியூ புக்கு. அதாவது தமக்கு கூட இருந்து உதவி செய்தவருக்கு நாம் தப்பு செஞ்சோம், அவங்களுக்கு எதிராக செயல்படுறோம் அப்படின்னா, கூட இருந்து நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு எதிராக ஒரு செயல் செய்யப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை நமக்கு கொடுக்கும்ன்றது இந்த பாட்டு விளக்கா விளைவிக்கிறாங்க. பாருங்க, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு சமம் ஒப்பாகும் என்ற கருத்து பழமொழி 400 பாடல் ஒன்று கூறுகிறது. கூட இருந்து நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு எதிராகவே நம்ம செயல்படும் போது அது நமக்கே வந்து விடிஞ்சிரும் என்ற ஒரு கருத்து பழமொழி 400ல பாட்டு அழகு கொடுத்துருக்காங்களாம். பாருங்க, நாடி நமரென்று நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பின்றி தாம் இருந்த கோடு குறைந்து விடல். சரியா? விளக்கம் பார்த்தலாமா? விளக்கம் என்ன? அதாவது தமக்கு உதவியவர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கு இழைப்பது. தமக்கு உதவி செய்த அந்த நபருக்கு அவனுடைய எதிரியாளருடன் சேர்ந்து அவனுக்கு தப்பு செய்யும் பொழுது ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்ந்தி உயிர் விடுதலை போன்றதாகும். இது போல செய்பவன் எதனில் ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு கிளை மீது நீ அமர்ந்து கொண்டு அந்த கிளையை நீ வெட்டுவதற்கு சமம். ஓகே, அப்ப வெட்டும் போதுனாக நீ கீழே வந்து இறந்து போயிடுவ. அந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயம். நீ அமர்ந்திருந்த கிளை, ஓகே, இங்க பாருங்க, நீ அமர்ந்திருந்த கிளையை வெட்டுவதற்கு சமம். ஓகேவா? சிறப்பா இருக்கா? அடுத்த பாட்டு பார்க்கலாமா? இந்த ஒரு பாட்டு, இது ஒரு பழமொழி 400 பழைய பாட்டு. சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருளுக்கு வாரே விரிபு விராம் புகழூர வேண்டாயிர விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மேற்கோள்ங்க. ஓகே, பார்த்து வச்சுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து ஒரு பாட்டு இருக்கு கடைசியாக. இதுலயும் நல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. என்ன சொல்றேன் பார்த்தலாமா? ஓகே, பாருங்க, சொல்றேன் பாருங்க. இந்நூலில் ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி வந்துரும் சொல்றாங்க. ஓகே, இது பழமொழி என்று பெயர் பெற்றது. இதனை பழமொழி 400 என்றும் குறிப்பிடுவர். இதுல முக்கியமான பாயிண்ட் அழகு வச்சுக்கலாம். 14 கீழ்கண் நூல்களுள் திருக்குறள், நாலடியார்க்கு ஆகிய நூல்களுக்கு அடுத்து பெரிதும் சிறப்புடையதாக கருதப்படும் நூல் பழமொழி 400. திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து பழமொழி 400 தான் சிறப்பான நூல். அடுத்து ஆசிரியர் யாருப்பா? முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊர் என்பர் ஆய்வாளர்கள். நூலாசிரியர் இயற்பெயர் தெரியவில்லை. அதனால முன்றுரை என்ற நாட்டின் குறுநில மன்னர் என்பதால் முன்றுரையனார் அப்படி சொல்றாங்க. பெயர் தெரியல, ஆனா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய முன்றுரை அப்படின்னு ஒரு பகுதியில இது வந்து அறியப்படுகிறது, இந்த நூல் அப்படி அறியப்படுகிறது. அதனால நூலாசிரியருடைய இயற்பை தெரியல. அதனால முன்றுரை என்ற நாட்டின் குறுநில மன்னர் என்பதால் முன்றுரையனார் அப்படின்னு சொல்லி சேர்த்துறாங்க என்று அழைக்கப்பட்டார் என்றும் கூறுவர். ஓகேவா? சிலர் இவரை அரையன் என்ற பட்டம் பெற்ற அதிகாரி என்றும் கருதுவர். இவரது காலம் வச்சிர நந்தியின் தமிழ்ச்சங்கம் நிலவிய கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓல்ட் நியூ புக்ல 4ன்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம், இப்போ இதுல 5ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அதாவது என்ன காலம் பாருங்க, வச்சிர நந்தியின் தமிழ்ச்சங்கம் நிலவிய காலம் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பள்ளி புத்தகத்தில நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அவங்களுடைய காலம் என்பது. ஓகேவா? பழமொழி 400 கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 400 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? ஒவ்வொரு செயலிலும் ஒரு பழமொழி கன்ஃபார்மா உள்ளது. ஓகேவா? எடுத்துக்காட்டாக பார்க்கலாமா? ஓகே, என்ன பாட்டு? உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை காணாமல் பாகம் பாடும். இந்த நூல்ல
பழமொழிகள் நாட்டுப்புற மொழிகளாக இல்லாமல் பாருங்க, சொல்றேன் பாருங்க. இந்நூலில் உள்ள பழமொழிகள் நாட்டுப்புற பழமொழியாக இல்லாமல், நாட்டுப்புறத்துல ஒரு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, அந்த பழமொழி மாதிரி இல்ல, இலக்கிய பழமொழியாக உள்ளன. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம வயசானவங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்கள சும்மா ஒரு பழமொழி சொல்லி திட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாம இலக்கியமா இருக்குமா, இலக்கிய பழமொழியா இருக்கும் இந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய பழமொழிகள். எக்ஸாம் சொல்ல பாருங்க பாருங்க. முறைமை சொல்றாங்க. முறைமைக்கு முப்பிலமை இல், முறைமைக்கு மூப்பிலமை இல் அப்படின்னு ஒரு இது. நிறைக்குடம் நீர் தள்ளும்பல் தழும்பல் தழும்பல், ஓகேவா? நிறைக்குடம் நீர் தழும்பல், நிறைக்குடம் குறைக்குடம் கூத்தாடும் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப சொல்றாங்க பாருங்க. நிறைக்குடம் நீர் தழும்ப நீர் தழும்பல் அப்படின்றாங்க. நிறைக்குடம் என்னைக்குமே ஃபுல் குடமா இருக்கிறது நிலை தழும்பாது, அந்த மீனிங் தான். ஏன் சொல்றாங்கன்னா, இந்த பழமொழிகள் நாட்டுப்புறத்துல இருக்கக்கூடிய பழமொழிகள் மாதிரி இல்லாமல் இலக்கியமாக இருக்கும், இலக்கிய பழமொழிகளா காணப்படும் தான் இதனுடைய விளக்கம். சரியா? அவ்வளவுதாங்க. இது இருக்கா? ஓகே. முக்கியமான விஷயம் பாருங்களேன். சொல்லியிருக்கேன்ல, சேர சோழ பாண்டியர்களை பற்றி அதிகமாக கூறும் ஒரு நூல். அது மட்டும் இல்லாம வரலாற்றை மிகுதியா கூறும் நூல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன் சொல்றேன்னு பாருங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க, இந்நூலில கடையேழு வள்ளல்கள் பல் யானை செல்கெழுவுடுவன், அவரு நரைமுடி நரைமுடித்து முறை செய்த கரிகாலன், குட்டுவன் துயிலில் எரிந்த தொடித்தொற்செம்பியன் தொடித்தொற்செம்பியன் முதலிய வரலாற்றை மன்னர்களையும் புராண இதிகாச கதைகளையும் குறிப்பிடுகின்றன. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த பாயிண்ட். அழகா நோட் பண்ணி வச்சுங்க. சொற்சுருக்கம் ஆழமும் உள்ள பாடல்கள் உடையது இந்த நூல். சரியா? இத தாண்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரவே வராதுங்க, கன்ஃபார்மா சொல்றேன் பாருங்க. ஓகேவா? சோ இதான் வந்து பழமொழி 400 முழு விளக்கம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கும். குரூப் 4 முடிய வரை இருக்கும். சரியா? குரூப் 4 முடிஞ்சு அது குரூப் 2 அப்படியே போயிட்டே இருக்கிறோம். சரியா? ஓகே, உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.